வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். இப்போது தெருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறவங்களால தான் அங்கே நாய்களோட எண்ணிக்கை கூடுது. அதனால தான் பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க எல்லா இடங்கள்லையுமே கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இப்படி ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சண்டையோட நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் அந்த தெருவுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த பிரச்சனை தான் அதுக்கு காரணமாக இருக்கும். சொந்த பிரச்சனையை அவங்க டைவர்ட் பண்ணி அதை நாய்களோட பிரச்சனையாக மாற்றி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வைப்பாங்க. உண்மை அதுதான். நிறைய இடங்களில் பார்க்கும்போது அது உண்மையான காரணமாக இருக்கும். பொதுவாகவே தெருநாய்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒருத்தவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த நாய்களை கஷ்டப்படுறதுக்கு அந்த சாப்பாடு போடுறவங்க விடுறதில்ல. அது கஷ்டப்படுதுன்னா அவங்க முன் நின்று அதுக்கு கருத்தடை பண்ணிவிடுவாங்க. அந்த குட்டிகள் இனப்பெருக்கம் அதிகமாகாமல் அந்த குட்டிகள் வந்து பிறந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிவகை செய்யணுமோ அதை அவங்க செய்வாங்க. ஒன்று அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு கருத்தடை பண்ணுவாங்க, அல்லது வந்து அவங்களே முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட பணம் இருந்தால் அவங்களே பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பிறர்கிட்ட உதவி கேட்டாவது அதுக்கு கருத்தடை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குறதுல தான் அவங்க செய்வாங்க. சாப்பாடு போடுறவங்களால தான் பெரும் அளவில் இந்த வந்து நாய்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இந்த சாப்பாடு போடுறவங்க நாய்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறதில்ல, நாய்கள் எண்ணிக்கைக்கு அதிகமாக உருவாகிறதுக்கு பிரச்சனையாக இருக்கிறதில்ல, அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. அவங்க தான் இந்த நாய்கள் கட்டுப்படுத்துறதுக்கு முக்கிய காரணமானவங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.